இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Today's Bible verse: A man who has friends must himself be friendly, but there is a friend who sticks closer than a brother. Proverbs chapter 18 verse 24. செல்வி மிகவும் அழகான பெண். பெற்றோரை இழந்தவள். சிறந்த விளையாட்டு வீராங்கனை. கல்லூரியில் படித்த நாட்களில் கல்லூரி வாலிபால் குழுவில் தலைவியாக திகழ்ந்தவள். முழு நேர வேலை கிடைக்காவிடனும் பகுதி நேர வேலைகளை செய்து பொருளீட்டி வாழ்ந்து வந்தாள். எதிர்பாராத விதமாக ஒரு பந்தயத்தின் போது அவளது கை ஒன்று முறிந்து விட்டது. அதனால் அவள் செய்து வந்த பகுதி நேர வேலை போனது. அவளுடன் பழகி வந்த வாலிபன் அவளை கைவிட்டு விட்டான். ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்த செல்வி தன் அறையில் குமுறி குமுறி அழுத வண்ணம் இருந்தாள். செல்வியோடு படித்த ரோசலின் என்ற கிறிஸ்தவ பெண் செல்வியின் நிலையை அறிந்தாள். செல்வி மீது அக்கறை கொண்டாள், ஆறுதல் சொன்னாள். ரோசலின் தன் தோழிகள் அனைவரையும் அழைத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். அப்போது ரோசலின் செல்வியின் நிலையை எடுத்து கூறினாள். செல்விக்காக உதவி வேண்டினாள், பொருள் திரட்டினாள், நண்பர்கள் குழு ஒன்றை அமைத்தாள். ஒரு கையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை ஒன்றை நண்பர்கள் குழு தேடி கொடுத்தது. ரோசலின் நண்பர்கள் குழு காட்டிய அக்கறையும் அன்பும் செல்வியை உற்சாகப்படுத்தியது. தன் தோழியிடம் செல்வி மனமுருகி, இவையெல்லாம் உன்னால் எப்படி முடிகிறது என்று கேட்டாள். இது கிறிஸ்தவ பண்பு என்றாள் ரோசலின். கிறிஸ்துவை பற்றி செல்விக்கு கூறினாள். செல்வி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். வேதாகமத்தில் திமிர்வாதக்காரன் ஒருவனை அவனது நண்பர்கள் இயேசுவிடம் கூட்டி வந்தார்கள். கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு இருந்த வீட்டிற்குள் செல்ல முடியவில்லை. நண்பர்கள் உடனே வீட்டின் கூரையை பிரித்தார்கள். அந்த வழியாக திமிர்வாதக்காரனை இறக்கி இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தை கண்டு இயேசு அதிசயித்து போனார். திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றான். காரணம், அவனுடைய நண்பர்கள் படாத பாடுபட்டு அவனை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்ததுதான். இயேசு கிறிஸ்து அந்த நண்பர்களின் விசுவாசத்தை அங்கீகரித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உதவி தேவைப்படும் நண்பர்கள் உங்களுக்கு உண்டா? அப்படி இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும் வழிகளை ஆராயுங்கள். உங்கள் செய்கையால் இயேசுவின் அன்பை, கிறிஸ்துவின் பண்பை வெளிப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.